வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 24. மா, நானும் அரை மணி நேரமா பார்க்குறேன். படுக்காம ஃபோன்ல அப்படி என்னதான் செஞ்சுட்டு இருக்க? தனது அலைபேசியில் தீவிரமாக மூழ்கி இருந்த மனோகரியிடம் காரமாக கேட்டாள் ருத்ரா. அட இருடி, ஊர்ல நானும் பாப்பாவும் நிறைய போட்டோஸ் எடுத்தோம். அதுல ரொம்ப நல்லா வந்திருக்கிறதா எடுத்து உன் அண்ணனுக்கு அனுப்பிட்டு இருக்கேன். அவன் கேட்டான், பிள்ளையோட லேட்டஸ்ட் போட்டோ லேமினேஷன் பண்ண வேணுமா. அடேங்கப்பா, என்ன திடீர்னு எப்படி ஒரு ஞான உதயம்? கிண்டல் பண்ணாதடி. அன்னைக்கு நான் பேசினதுல அவனுக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சான். இப்ப தினமும் குறைஞ்சது 2 வேலையாச்சும் கண்டிப்பா பாப்பா கிட்ட பேசிடுறான். அதோட நானும் அவகிட்ட அப்பா உன்னை பார்க்க எப்ப ஊருக்கு வராருன்னு கேளுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். பிள்ளையும் அவங்கிட்ட பேசும்போது மறக்காம அந்த கேள்வியை கேட்டுடுறா. அப்பாவும் மகளும் சேர்ந்துக்கிட்டு நம்மளை டீலில் விட்டுடுவாங்களோ அப்படின்னு உன் அன்னிக்கும் ஒரு பயம் வந்து இவகிட்ட கொஞ்சி கொஞ்சி பேசுறா. முதல்ல அதை வினோதமா பார்த்த குழந்தைக்கு இப்போ அது பழகிருச்சு. கடைக்கு போற நேரம் அங்கிருந்து வீடியோ கால் செஞ்சு பாப்பாவுக்கு எந்த பொம்மை வேணும்னு கேட்டா இவ உடனே குஷி ஆயிடுறா. ஆனா கஷ்டம் என்னன்னா, அதை எப்ப என் கையில கொண்டு வந்து தருவீங்கன்னு நச்சரிக்க ஆரம்பிச்சிட்டா. நல்லா அவங்க கிட்ட உரிமையா முறைக்கிறதும் சண்டை போடுறதுமா இருக்குடி இது. ஒரு பொம்மையை இப்பவே வேணும்னு கேட்டு இவ ரொம்ப அழுத அடம் பிடிச்சதுல அதை பார்சல் போட்டு விட்டுருக்கான் உன் அண்ணன். இந்த வாரத்துல வந்துடும் நினைக்கிறேன். அப்படியே நம்ம மகள் குட்டிக்கும் அபி பிரசாந்துக்கும் ஆளுக்கு ஒன்று வாங்கி அனுப்ப சொல்லியிருக்கேன். அப்புறம் இவ கையில வச்சு அலட்டுறதை பார்த்து அந்த பிள்ளைங்க ஏங்கி போயிடுங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இங்க வந்து செட்டில் ஆகுறத பத்தி அவங்க ஒன்றும் சொல்லலையா? அதை எப்படி நான் கேட்காம விடுவேன்? இன்னும் 2 வருஷத்துல இங்க ஏதோ ஸ்டார்ட் அப் கம்பெனி மாதிரி ஒன்று சொந்தமாக ஆரம்பிக்க பிளான் செஞ்சுருக்காங்களாம். அதுக்கு தேவையான விஷயங்களெல்லாம் செட் செய்யறதுக்கு குறைஞ்சது 1.5 வருஷம் ஆகுமா. அதை சரியா செட் செஞ்சுட்டு கண்டிப்பாக நம்ம ஊருக்கு வந்துடுவோம், நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்கன்னு சொன்னான். இதை சொல்ல மறந்துட்டேனே. அங்கே உன் அண்ணி கம்பெனியில் கூட வேலை பார்க்குற பையன் ஒருத்தன் அவள் ஃபோனில் உன்னோட ஃபோட்டோவை பார்த்து பிடிச்சிருக்குன்னு கல்யாணம் செஞ்சுக்க கேட்டானா. ஆர்த்தி சொல்லவும் உன் அண்ணன் அவனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றி விசாரிச்சிருப்பான் போல இருக்கு. அந்த பையனோட அப்பா காலத்திலேயே அங்கே செட்டில் ஆன குடும்பமா அது. அவன் பிறந்ததே அமெரிக்கன் சிட்டிசனாக தானா. ஃபேமிலி நல்ல விதமாக தான் தெரியுறாங்க. நிறுத்து. ஒரு 4 நாள் தானம்மா என்னை விட்டுட்டு போய் ஊரில் இருந்த, இத்தனை வேலையை பார்த்துட்டு வந்திருக்க என்று கடுப்பாக கேட்டாள் பெண். எத்தனை நாள்னா என்னடி? எது எது எப்போ நடக்கணும்னு இருக்கோ நேரங்காலம் கூடி வரும்போது தன்னால் சொடக்கு போடுறதுக்குள்ளே நடந்து முடிஞ்சிடும். ஆமாம், உன்கிட்ட யாராவது இப்போ இந்த வியாக்கியானம் கேட்டாங்களா? இங்க பாருமா, மறந்தும் இந்த மாதிரி ஃபாரின் ரிட்டர்ன் மாப்பிள்ள அது இதுன்னு ஏதாவது தேவையில்லாம வேலை பார்த்தேன்னு வச்சுக்கோ, சொல்லாம கொல்லாம ஒரு நல்ல பிஜியா பார்த்து ஓடி போயிடுவேன். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நான் பிறந்து வளர்ந்த மண்ணை விட்டுட்டு எங்கேயோ கண்காணாத இடத்துல. அவள் படபடவென பொரிய துவங்க, ஏய் இருடி, நான் பேசி முடிச்சுக்கிறேன் என்று குறுக்கே பாய்ந்தார் அவர். அதெல்லாம் தேவையில்ல, நான் சொல்றது நீ கேளு. என்னத்துக்கு? முதல்ல நான் சொல்றது நீ கேளடி என்று முறைத்தார் மனோகரி. உன்னோட அம்மாவை கோபப்படுத்துற. நீ பேச போற விஷயத்துக்கு நல்லதில்ல ருத்ரா, கம்முன்னு ஆஃப் ஆயிடு. தலையில் இருக்கிற வாஸ்து பக்காவாக எச்சரிக்கை செய்ததில் சற்று நிதானத்திற்கு வந்தவள், சரி சொல்லு என்றாள் பொறுமையாக. நான் அப்படி என்ன உன்னை விட்டுருவனாடி? எங்கேயோ கொண்டு போய் தள்ளிட்டு எப்பாடா நம்ம பிள்ளைய கண்ணில் பார்ப்போன்னு என்னால் தேவடு காத்துட்டு இருக்க முடியாது. மா என உற்சாகமாக கூவி வேகமாக அவரை கட்டி கொண்டவள், அம்மானா அம்மாதான் என்று அவரை கண்ணத்தோடு கண்ணம் வைத்து கொஞ்சி கொண்டாள். இப்ப கொஞ்சடி, முன்ன என்ன சொன்ன நீ? ஹாஸ்டலுக்கு ஓடிடுவியா என்று அவள் காதை திருகினார். வலிக்குது. அவள் இன்னும் செல்லம் கொஞ்ச, நான் அண்ணனையே கிளம்பி வர சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கேன், அப்புறம் எப்படிடி உன்னை போய் அப்படி கல்யாணம் செஞ்சு கொடுப்பேன் என்றார் நொடிப்பாக. ஆமாம்மா ஆமாம்மா, நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் என்று பல்லை காட்டினாள். உன் அண்ணன் சொன்ன நிமிஷத்துக்கு கண்ணை மூடிட்டு வேணான்னு சொல்லிட்டேன். ஆர்த்தி தான் அத்தை, நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலி, நம்ம ருத்ராவை சூப்பராக வச்சுப்பாங்க. நீங்கள் தூரத்தை நினச்செல்லாம் கவலைப்பட தேவையில்ல, நாம் எப்போனாலும் அவளை வந்து பார்த்துக்கலான்னு சமாதானம் செய்ய பார்த்தா. நான் முடியவே முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். உன் அண்ணி நல்லவதான், ஆனால் என்ன, நிறைய விஷயங்களை பணத்தோடு ஒப்பிட்டு அதுதான் சரின்னு முடிவு செஞ்சுக்கிறா. இப்போவும் உனக்கு அது ரொம்ப நல்ல வாழ்க்கைன்னு தான் கவலை அவளுக்கு. இருந்துட்டு போகுது, எனக்கு வேணாம் என்றவர் பேசியை அணைத்து தன் பக்கவாட்டில் இருந்த சிறு மேசையின் மீது தள்ளி வைத்தார்.
ருத்ராவிற்குள் பல சிந்தனைகள். அன்னை திருமண பேச்சை எடுத்திருக்கும் இத்தருணத்தை பயன்படுத்தி நம் காதலை சொல்லிவிடலாமா என்று அவளுக்குள் தீவிரமாக ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தாள். ஏண்டி, என்ன அதட்ன? நீ படுக்கலையா? மா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். மெத்தையில் சரிய போனவர் நேராக அமர்ந்து அவளை வியப்புடன் பார்த்தார். எதையும் பட்டென்று சிதறு தேங்காயாக போட்டு உடைப்பவள் மெல்லிய குரலில் முணங்கி வைத்தால் பெற்றவருக்கு ஆச்சரியம்தானே தோன்றும். என்னடி அது என இழுக்க, அட சொல்லுடி என்றார் சிரிப்புடன். நான் பேசாம நம்ம ஜீவாவை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா? அவள் வேகமாக கேட்டுவிட இவர் அதிர்ந்து பார்த்தார். ஏமா அப்படி பார்க்குற? உன் ஜீவா பையன் ரொம்ப நல்லவர் தானே? பெண் மெல்லமாக முணுமுணுக்க இவருக்கு ஒன்றும் புரியவில்லை. மா, ஏதாவது பேசு, எனக்கு டென்ஷன் ஏறுது. என்னடி திடீர்னு இப்படி கேட்குற? மனோகரை திகைப்பாக கேட்க, இல்லை அது ஒரு ஸ்பார்க் என்று ருத்ரா மென்று விழுங்க அவர் அவசரமாக மகளை தடுத்தார். ஏய் இரு, அன்னைக்கு ஒரு நாள் சொல்லிட்டு இருந்தியே, நம்ம அப்பார்ட்மெண்ட்லேயே இருக்கிற ஃபேமிலி, பையன்னா ரொம்ப வசதியாக இருக்கும்னு. அப்படி எதுவும் அவனை யோசிச்சுட்டியா? ஆஹா, இது கூட நல்லா இருக்கே, இப்படியே ட்ராக்கை கொண்டு போயிடலாமா? ஆ ஆ அதான், ஆனால் அப்படியே இல்லை. என்னடி பேசுகிற நீ? எனக்கு படபடன்னு வருது. ஏம்மா, ஜீவா வேணாமா என பாவமாக முகத்தை வைத்திருந்து கேட்டாள் மகள். ஏன் வேணா? அவன் நல்ல பையன் தானே. அவருக்குள் பல்வேறு குழப்பங்கள் மிதக்க துவங்க, நீ சொல்லி சொல்லி அந்த மனுஷன் எனக்குள்ளே ரொம்ப நல்லவனாக பதிஞ்சு போயிட்டாரு. அதோட நாம் பக்கத்தில் இருந்துக்கலாம். ஜீவாவும் நீ எதிர்பார்க்குற மாதிரி எல்லார் கூடவும் நல்லா பழகிறவங்களா தானே இருக்காங்க. நம்ம சொந்தத்தையும் சரியாக இன்ட்ரோ கொடுத்து நீ பழக்கி விட்டன்னா அது அவர் கற்பூரமாக கப்புன்னு பிடிச்சிக்க மாட்டாரா? அவரும் சொல்ல தட்டாமல் அப்படியே கேட்குறவர் தானே. இப்பெல்லாம் என்ன, அண்ணாவை விட ஜீவா பையன்னு ஒரு நாளைக்கு 10 தடவை மேலே அவர் பெயரை தானே நீயும் சொல்கிற என மாற்றி மாற்றி தன் அன்னைக்கு மூளை செலவை செய்தாள் ருத்ரா. என்னவா இவ்வளவு யோசிக்கிற? எனக்கு பிடிச்சிருக்குமா. நான் பார்த்து பழகுனதுல ஜீவா ரொம்ப பெஸ்ட்டாக தான் இருக்காங்க. அதோட பொண்ணுங்க கூட நல்லா ஜென்யூனாகவும் பழகுறாரு. ஃபேமிலி கண்ட்ரோல் இல்லாமல் தனியாக இருந்தும் பெருசாக எந்த கெட்ட பழக்கமும் பழகாமல் வெரி டிசிப்ளின்டு மேனாக தான் இருக்காரு. இன்னும் எப்படி யோசிச்சாலும் இந்த ஜீவா பையனை தாண்டி மனசு வேற எங்கேயும் நகர மாட்டேங்குதுமா. கொஞ்ச நாளாகவே எனக்குள்ள ஒரே டென்ஷன் தான். இப்போ நீ திடீர்னு மாப்பிள்ளை கல்யாணம்னு சொல்லவும் சட்டுன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேலே எனக்குள்ள மறைச்சு வச்சுட்டு அவஸ்தப்படாமல் உன்கிட்ட சொல்கிறது தான் பெட்டர்னு தோணுச்சு. அவர் இன்னமும் சிந்தனை சுமந்த முகத்துடன் மௌனமாக இருக்க, நீ எல்லாம் முதல்ல இருந்தே ஜீவா கூட நல்லா பழகிட்டு இருக்க. நான் முறைச்சிட்டு தான் சுற்றிட்டு இருந்தேன். ஆனாலும் எப்படி தான் இந்த லவ் திடீர்னு வந்துச்சுன்னு சுத்தமாக புரியல. அன்னைக்கு அவங்க அத்தை இன்சல்ட் செஞ்சதை நீ சொன்னப்போ எனக்கு ஒரு பக்கம் கோபம், இன்னொரு பக்கம் ஜீவாவோட கையை பிடிச்சிட்டு நான் இருக்கேன் உனக்கு, நீ யாரை பற்றியும் கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லணும் போல இருந்துச்சு. பட் அதை செய்ய துணிச்சல் தான் வரல என்றாள் ருத்ரா சோகமாக. மெல்ல பெருமூச்சு எடுத்துக்கொண்ட மனோகரி, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல பாப்பா. கொஞ்சம் பதட்டமாக இருக்கிறதால சரியாக யோசிக்க முடியல. நீ அது உனக்குள்ள அவன் மேலே இப்படி ஒரு ஃபீலிங் வரும்னு நான் சுத்தமாக எதிர்பார்க்கல. அந்த பையனும் அவன் பாட்டுக்கு போவான் வருவான். நீயும் அவனோட ரொம்ப நின்று பேசி நான் பார்த்ததில்ல என்றவர் சிறிது அமைதியானார். சரி பார்ப்போம், இப்போதைக்கு இதை அப்படியே விடு. நான் கொஞ்சம் யோசிக்கணும். ஜீவா கிட்ட ஏதாவது லவ் அது இதுன்னு பேசி வச்சிடாத, அவன் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவான் கராராக கூறும் தாயிடம் உள்ளுக்குள் குமிழிட்ட சிரிப்பை மறைத்து, சரிமா என்றாள் மகள் சமத்தாக. இருவரும் படுத்து 10 நிமிடங்கள் கழிந்திருக்க, தூங்கலையாமா என்று மெதுவாக விசாரித்தாள் அவள். தூக்கம் வர மாதிரியான விஷயத்தையா நீ சொல்லியிருக்க? அவர் வெடுக்கென்று சொல்ல, நான் வேற என்னமா செய்யட்டும், உன்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்கணுங்கிறியா என பரிதாபமாக கேட்டாள். அவளின் அப்பாவி வேஷத்தை அப்படியே நம்பியவரும் என அழுத்து கொண்டு, நம்ம பிள்ளை நம்ம கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லும் என்று தன் மனதை தேற்ற முயன்றார். உனக்கு பிடிக்கலையாமா இப்படி கோவிச்சுக்கிற? ஏய், கொஞ்சம் வாயை மூடிட்டு அமைதியா இருடி. நோயின்னு பேசி படுத்தி வைக்காத அவர் கடுகடுக்க. போமா, ஜீவாவை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா எனக்கும் நிம்மதி உனக்கும் நிம்மதின்னு பார்த்தா ரொம்ப தான் டென்ஷன் ஆக்குற என்று நொடித்து கொண்டாள் பெண். ஏண்டி, நம்ம வசதியை மட்டும் பார்த்தா போதுமா? அவன் மனசை பற்றி கொஞ்சம் ஆச்சும் நினைக்க வேணாமா? அதோட எல்லா விதத்துலையும் உன் ஆசை கரெக்டாக ஒத்து போகுமான்னு நான் நல்லா யோசிக்கணும்ல. இப்போ என்ன, அந்த மனுஷனை நாம் கொடுமை செய்ய போகிறோமா? நான்லாம் நல்லா தான் பார்த்துப்பேன், நீ மட்டும் சும்மாவா
இப்பவே ஆல்ரெடி தலையில தூக்கி வச்சுதான் கொண்டாடிட்டு இருக்க. இன்னமும் சொந்த மருமக ஆயாச்சுன்னா அப்படியே உள்ளங்கையில வச்சு தாங்குவ என்று உதட்டை சொல்லித்துக் கொண்டாள். மனோகரி நெற்றியை சுருக்கியபடி மேற்கூரையில் சுற்றும் காத்தாடியை விரித்திருக்க, உன்கிட்ட இதை சொல்ல மறந்துட்டனே என்று மகள் இழுக்கவும் அவருக்கு தான் இதயத்தின் துடிப்பு கூடியது. இன்னும் என்னடி வெடிகுண்டு வச்சிருக்க? அவர் பீதியுடன் கேட்க, மா என முறைத்தவள், என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு என்று பல்லை கடித்தாள். சரி, சொல்ல வந்தத சொல்லு. நீ ஊருக்கு போயிருந்தப்போ ஜீவாவோட பர்த்டே வந்துச்சு. நான் கேக் வாங்கி கொடுத்து விஷ் பண்ணேன். என்ன? ஏண்டி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல? ஆமா, முதல்ல உனக்கு எப்படி தெரியும்? சரியான கேள்விக்கு பிறந்த மனோகரியே. போன வருஷம் கோவில் வருஷாபிஷேகம் அப்பதானே ஜீவா பர்த்டே வந்துச்சு. பாப்பா பொங்கல் ஊட்டி விட்டு சார் ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவா மாறி சுத்தினாரே என்றாள் கேலியாக. ஹேய், கிண்டல் பண்ணாதடி, பாவம் அவன். என்கிட்ட சொல்லியிருந்தா ஃபோன்லையாவது ஒரு வாழ்த்து சொல்லியிருப்பேன். அந்த பையன் என்னை பற்றி என்ன நினச்சிருப்பான்? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது ருத்ரா. மா, இப்போ என்ன அதுக்கு? அடுத்த வருஷம் வேணா உரிமையாக வீட்டு மாப்பிள்ளையாக கூப்பிட்டு உட்கார வச்சு நல்ல விருந்து சாப்பாடே சமைச்சு போடு. இங்கே யார் வேணான்னு சொல்ல போறா? நீ அதெல்லாம் நினச்சி பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் என் லவ்வை பற்றி மட்டும் யோசிச்சு சரியா முடிவிடு. பேச்சோடு பேச்சாக தன் காரியத்தில் கண்ணாக இருக்கும் மகளை ஒரு பார்வை பார்த்தவர், பார்க்கலாம், இது ஒன்றும் விளையாட்டு விஷயம் இல்லை. 4 கோணத்துலையும் நல்லா பொறுமையாக யோசிச்சு தான் முடிவெடுப்பேன். அதனால ரொம்பவும் ஆகாய கோட்டை எதுவும் கட்டாம கொஞ்சம் அடக்கியே இரு என்றார் அமர்த்தலாக. நட்புகளே, எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.